ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த யூடியூப் ஆரம்பிக்கணும்னா சம் க்ரைட்டீரியா இருக்குது. அந்த யூடியூப்பில் ஒரு பார்ட்னர் ஆகி சம்பாதிக்கணும்னா அதுக்கு நான் 1 வருஷத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நான் கொண்டு வந்தேன்னா நான் அதை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஃபஸ்ட் லெவலுக்குள்ளே நான் போக முடியும். அதை நான் இப்போ செஞ்சுருக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் லைக் பண்ணுறவங்களும் ஷேர் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுறவங்கனால தான் நடந்திருக்கு. நான் லாஸ்ட் இயர் ஜூலை 19, 2023 ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஜூலை 19, 2024. நான் அச்சீவ் பண்ணது ஜூலை 3 அன்னைக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் அந்த யூடியூப் பார்ட்னருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். மானிட்டைஸ்க்குள்ளே நான் என்ட்ரு ஆகிட்டேன். இனிமேல் பார்க்குற என் வீடியோஸ் எல்லாமே ஆட் வரும். அந்த ஆடுனால எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அந்த ரெவன்யூனால எனக்கு பணம் வரும். அது எவ்வளோ வருது என்ன வருதுன்றது நெக்ஸ்ட் பார்ட். ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாலாம் வராது. 0.1 அப்படின்னு வரும். ஒரு பைசா கீழே ஆரம்பிச்சு அது நம்ம ₹1 வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். ஒவ்வொரு விளம்பரதாரம் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் ஆகும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அதான். யூடியூப் பெருசாக வருதுன்னா டாப் ஒரு 10 to 50 யூடியூபர்ஸ் தான் லேக்ஸ் சம்பாதிப்பாங்க. மித்தவங்க எல்லாருமே பார்த்தா குறைச்சி தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்மளுக்கு நிறைய விளம்பரதாரர்கள், நிறைய கான்டாக்ட்ஸ் வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு நிறைய இப்போ கான்டாக்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க, மெயில் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் ஃபோக்கஸ் பண்ணி நான் மோட்டிவேஷன் சம்பந்தமாக இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணுறதான் காரணம். மோட்டிவேஷன் சர்க்கிளில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இருக்குல்ல, அதுலேயும் ஒன் ஆஃப் ஆளாக நான் இருக்கிறேன். என் வீடியோ ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்கு. எனக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு எல்லாமே வீடியோஸ் ஜென்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கரண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 149 வீடியோஸ் லாங் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும், ஷார்ட் 24 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தா 173 நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த லாங் வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ 150th வீடியோ, 150வது வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு சக்சஸ் ஆனதுக்கும் எனக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்ததுக்கும் காரணம் உங்க மேல நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை ஆர்கானிக்கா எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே இது கிடைச்சதுக்காண்டி நன்றி தெரிவிக்கணும்ன்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ்ல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த பிரதிபலன் பார்க்காம என் வீடியோஸ் பார்த்தனால எனக்கு கிடைச்ச நன்மை உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எதுனா இப்போ யூடியூப்ல நான் எப்படி பண்றேன்ற மாதிரி உங்களுக்கும் யூடியூப் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். இதுல நிறைய பேர் வயசானவங்களும் இருக்கிறீங்க, மிடில் ஏஜ்லயும் இருக்கிறீங்க, படிச்சவங்களும் இருக்கீங்க, படிக்காதவங்களும் இருக்கிறீங்க. எல்லா கேட்டகரி மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே இருக்கிறீங்க. இதுல கண்ட்ரி வைஸ் நிறைய இருக்கு. ஸ்ரீலங்கன்ஸ் கண்ட்ரிஸ் நிறைய பேர் பாக்குறீங்க. யூஎஸ், அரபிக் கண்ட்ரிக்கு, யுஏஇ, துபாய் எல்லாருமே பாக்குறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஏன் ஸ்பெயின், இட்டாலி, இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல எல்லாம், ஜெர்மனி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற தமிழ் உள்ளங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்தனால தான் இது வளர்ந்துருக்கு. இப்போ வர இந்த மேட்டருக்கு என்னன்னா நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் ஆசை நீங்களும் என்னை மாதிரி பண்ணணும்னு ஆசை. ஆனா சிம்பிள் தான் யூடியூப். ஆனா மெனக்கிடணும். சின்ன விஷயம் தான். ஆனா மெனக்கட்டு இன்ட்ரெஸ்டா பண்ணீங்கன்னா நடக்கும். அது பண்ற ஸ்டெப் எல்லாம் ஈஸி தான், ஆனா கஷ்டம். ஈஸி கஷ்டம் நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். நீங்க யூடியூப்ல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம், மொதல் 100 வீடியோ போடுங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பேசுற 150வது வீடியோ, அதுல எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. சில பேர் 7வது வீடியோல கிடைச்சிருக்கு, சில பேர் ஃபர்ஸ்ட் வீடியோல கிடைச்சிருக்கு. எனக்கு 349 நாள் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல கிடைச்சிரும். 90 நாள்ல எல்லாம் சில பேர் அச்சீவ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் கண்டென்ட்ல அது டெவலப் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் தொடாத டாபிக்லாம் இருக்கு. இப்ப நான் பார்த்திருக்க இந்த மோட்டிவேஷன் சம்பந்தம் எல்லாருமே பண்றாங்க. வேர்ல்டு வைஸ் எல்லாரும் பண்றாங்க. இதுல என்ன டிஃபரெண்டா பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுக்கறனால எனக்கு சக்சஸ் கொடுக்குன்றத புரிஞ்சுக்கிறேன். இந்த நீச்ச எடுத்தனால எனக்கு சக்சஸ் கொடுக்குது. இது முழுமையா நம்பினேன், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆரம்பத்துல நான் 0ல இருந்தேன். 0 வியூஸ், 0 சப்ஸ்கிரைபர், 0 லைக்ஸ்ல இருந்தது. அது நான் ஜூலைல ஆரம்பிச்சு அது டேக் ஆஃப் ஆனது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 1, 2ன்னு வந்தது. ஆனா முழுமையா ஆனது டேக் ஆஃப் பண்ண பார்த்தா செப்டம்பர் 3. இப்போ ஜூலைல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 2.5 மாசம் கழிச்சு தான் எனக்கு டேக் ஆஃப் ஆகுது. ஆல்மோஸ்ட் எனக்கு டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் கிராஜுவலா ஏறிச்சு, கிராஜுவலா இறங்குச்சு. இப்படி ஏறி இறங்கி டேக் ஆஃப் ஜனவரில இருந்து இந்த 2024ல பிக்கப் ஆயிருச்சு. சப்ஸ்கிரைபர் ஆல்மோஸ்ட் அப்பயே நான் ரீச் ஆயிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே ரீச் அவுட் ஆயிட்டேன். 3 to 4 மந்த்ஸ் நினைக்கிறேன். பிப்ரவரியில ரீச் அவுட் ஆயிட்டேன். இப்போ இந்த ஜூலைல நான் இந்த
டார்கெட்டை மீட் அவுட் ஆகிறேன். அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது என்ன கொடுக்கணும்னு இது ஒரு கிளாஸா, ஒரு மாஸ்டர் கிளாஸா A to Z இது என்னதான் இருக்கு யூடியூப்ல, இது எப்படி சம்பாதிக்கலாம், இது எப்படி பிசினஸா ப்ரமோட் பண்ணலாம், எப்படி உங்களோட ஃபேஷன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கொண்டு வரலாம், உங்க ஐடியாவை எப்படி வீடியோல கொண்டு வருது. இதுக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாம நார்மலா ஒரு மொபைலை வச்சு நார்மல் மைக்கை வச்சுக்கிட்டு அது போக நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்துல பண்ணக்கூடிய விஷயங்களை நான் சொல்லித்தர ரெடி. ஏன்னா நான் அதுதான் நான் பண்றேன். எதுவும் பேமெண்ட்ஸ் பண்ணி நான் பண்ணல. ஆனா சில கிளாஸஸ்லாம் நான் பேமெண்ட்ஸ் பண்ணி கத்துக்கிறேன், வெபினார்ஸ்லாம் கத்துக்கிறேன். ஆனா யூடியூப் சம்பந்தமா பாக்குறது எல்லாமே யூடியூப்குள்ளே நான் பாக்குறேன். இதுல மெயினா யார் யாருக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், ஒரு பேஷனை வச்சுக்கிட்டு எப்படி இதை ப்ரொமோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். பணம் இருக்கும், ஆனால் அவங்களால எங்க கொண்டு போய் பிளாட்ஃபார்ம்ல சேர்க்கணும்னு தெரியாம இருக்கலாம். ஏன்னா இன்னும் ஃபியூச்சர்ல வீடியோ தான் எல்லா இடத்துலயும் போய் சேரப்போகுது. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாக்குறது வீடியோ தான், டிவி சேனல்ஸ் பாக்குறது எல்லாருமே. இதுக்காண்டி நம்ம வெளியில ஒரு ஏஜென்சியோ இதெல்லாம் பார்த்து பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் செலவு இருக்கும். ஆனா ஏஜென்சிட்ட போனா பெட்டரா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ட்ரையல் அண்ட் எரரா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, மொதல் வீடியோ பெர்ஃபெக்ஷனா வராது. மொதல் வீடியோ வீடியோவோ ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கும், எடிட்டிங் சரியாம இல்லாம இருக்கலாம். என் வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி, ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கும் ஆல்மோஸ்ட் நான் 3 சேனல் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது 4th சேனல். அப்ப நிறைய ட்ரையல் அண்ட் எரர்லாம் பார்த்து தான் நான் இதை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ இதுக்கு செய்ய வேண்டியது வித்தவுட் சிங்கிள் மேனா செய்ய முடியும். இதுக்கு யாரு துணையும் வேணாம். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா கேமரான்றது என்னோட நானே வச்சு நானே செட் பண்ணிட்டு உட்கார்றேன். இதுக்குன்னு எடிட்டிங் யாரும் கிடையாது, இதுக்குன்னு லைட்டிங் எதுவுமே கிடையாது. இருக்கிற லைட்டு, சன்லைட்டு, டியூப் லைட் வச்சு நான் பண்றேன். இதுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக்கா எதுவும் பண்ணல. எடிட்டிங்ல கலரிங் அந்த மிக்சிங் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏத்துறேன், அவ்வளவுதான். வேற பெரிய பிரம்மாண்டம் எடிட்டிங்லாம் என்னோடதுல இருக்காது. அப்ப அதை சிம்பிளிஃபைடா எப்படி நீங்க பண்ணலாம், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது. ஒரு யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது, யூடியூப் டைட்டில் எப்படி பண்றது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி பண்றது, அதுக்கு தம்ப்நெயில் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அதை அப்லோட் பண்றது, அதுக்குள்ள எப்படி பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி அத்தனையும் A to Z சொல்லித்தர ரெடி. அது போக உங்க பேஷன் என்ன, உங்க இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி எந்த டாபிக் எடுக்கலாம், அது கேமரா முன்னாடி எப்படி பேசலாம், இல்ல கேமரா இல்லாம வாய்ஸ் ஓவர் எப்படி பேசலாம், இப்படி நிறைய விஷயத்த நான் சொல்லித்தர ரெடியா இருக்கிறேன். அதுக்கு தேவை நான் சொல்ற பாயிண்ட்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க எனக்கு மெயில் பண்ணணும். இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு, அந்த கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சாலே போதும். இந்த கிரைட்டீரியா தான் எனக்கு தேவை. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, உங்க ஏஜ் என்ன, உங்க எஜுகேஷன் என்ன, எந்த சிட்டி இல்ல கண்ட்ரி, அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்ல பேஷன் எது வேணா இருக்கலாம், அதை பத்தி ஒரு லைன்ல சொல்லுங்க. உங்களை பத்தி இன்னும் நீங்க இது போக ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸா ஒரு பேராகிராஃபா எனக்கு எழுதுங்க. உங்க ஃபோன் நம்பர், டைமிங், எப்ப கூப்பிடணும்ன்றத எனக்கு மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா அது அந்த டைம்ல நான் கூப்பிட்டு பேசுங்க. எதுக்கு பேசுறேன்னா, உங்களை பத்தி நான் டைரக்டா 1-to-1 பண்ணாதான் அந்த யூடியூப் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பண்ணலாம்ன்றது உங்களுக்கு. சில பேருக்கு ஃபுல்லா யூடியூப் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். அத்தனை பேரும் நம்ம வெபினார்ல உட்காந்து கேள்வி கேட்டு அவங்க பேசுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு பதிலா என்கிட்ட 1-to-1 பேசும்போது நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க. அதுல கொஞ்சம் உங்களை சேஞ்சஸ் பண்ணி, நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி தர நான் ரெடி. ஒண்ணு இது சீக்கிரமா நடக்காது. ஆரம்பிச்சு சில பேர்த்துக்கெல்லாம் 3 இயர்ஸ்லாம் ஆகும். நிறைய பேர் இப்ப நான் பண்ணிருக்கிறத ஒரு கம்யூனிட்டியில நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். யூடியூப்லாம் இருக்கிற VidIQன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல நான் போடும் போது பார்த்தா இன்டர்நேஷனல் இருக்க எவ்வளோ கண்ட்ரில இருக்கவங்க எல்லாம் எனக்கு கங்க்ராட்ஸ் பண்றாங்க. எப்படி அச்சீவ் பண்ணீங்க, என்ன மாதிரி பண்ணீங்கன்னு ஏன்ட்டு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன், நான் பண்ணது கொஞ்சம் புலர்னு நினைச்சா எனக்கு கமெண்ட்ஸ் யூடியூப்ல அந்த கம்யூனிட்டியில ஃபேஸ்புக்ல நான் போஸ்ட் பண்ணும்போது டெய்லி கங்க்ராட்ஸ் எப்படி பண்ணீங்க, உங்களோட வளர்ச்சிக்கு நீங்க பண்ற விஷயங்களுக்கு எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, நீங்க எப்படி பண்ணீங்கன்னு தான் கேள்விகளா நிறைய வருது. அத்தனை பேத்துக்கு நான் திருப்பி டெய்லி தேங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ நம்ம குறைச்சு நினைச்சா நம்மளுக்கு கீழே நிறைய பேர் குறைச்சு இருக்கிறாங்கன்றத அதன் மூலமா எனக்கு தெரியுது. அப்ப யூடியூப்ல ஏர்னிங்ஸ் மாத்திரம் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஃபெமிலியர் ஆகிறதுக்கும், ஏன் நிறைய பேர் சினிஃபீல்டு போறதுக்கும், நிறைய பேர் உங்களோட எல்லா லெவலுக்கும் போறது. அது A to Z வச்சுக்கோங்க, பேஷன் எது வேணா இருக்கலாம். சில
பேர் பார்த்தீங்கன்னா சிங்கிங் இருக்கலாம், சில பேர் வந்து மியூசிக் சம்பந்தமா இருக்கலாம், சில பேர் பேசுற பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கலாம், சில பேர் வந்து தமிழ்ல மாத்திரம் பேசுறவங்களா இருப்பாங்க, சில பேர் என்ன நம்மளுக்கு யோசிக்காத அளவுக்குலாம் அவங்க கூட பேஷன் இருக்கும். அந்த பேஷனை எப்படி கொண்டு வருது? வெறும் இன்ஸ்டாகிராம் வச்சு நீங்க பண்றதை விட யூடியூப்ல பண்ணும்போது வேர்ல்டு வைஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கு. அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ், அதுல இருக்கிறது எப்படி நீங்க ப்ரொமோட் பண்ணலான்றதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸ்ல இருக்க போகுது. இதுல மெயினா உங்களோட டெடிகேஷனோடும் உங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பொறுமை இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணி ஒரு மினிமம் 5 பேரை சேர்த்து ஒரு கிளாஸஸ் மாடல் மாதிரி பண்ணலான் இருக்கேன். மினிமம் 5 கிளாஸஸ் பண்ணோம்னா யூடியூப் பத்தி சொல்லி கொடுத்துடலான்றது என்னோட தாட். ஒரு 1/2 hour to 1 hour டெய்லி கிளாஸ் நடத்தினேன்னா பேஸ்ட் ஆன் நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இதை நான் பிசினஸ் ஆகும், இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்றதுக்கு பேமெண்ட் பண்ணி வர மாதிரி தான் நான் கொண்டு வர போறேன். இப்ப என்ன சொல்லி தரேன்னா அதுதான் பேமெண்ட்ல இருக்க போகுது, எந்த மாற்றம் கூட சேம் டிட்டோ தான் அதுலயும் இருக்க போகுது. இப்ப நான் சொல்லித்தர ஃப்ரீயா சொல்லித்தரதுக்கு மெயின் காரணம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் பிரதிபலனா இதை செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் வீடியோ வந்து விரும்பி பாக்குறவங்களுக்காண்டி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில பேரோட மைண்ட் செட்ல நிறைய இருக்கும், என் பிசினஸ், என்னோட பேஷனு, நான் ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நீங்க செய்யலன்னா கூட புரிஞ்சுக்கலாம், இது யூடியூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க வரலாம். அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற கூகுள் ஃபார்மோ இல்ல மெயில் ஐடிக்கோ உங்களை பத்தி டீடைல்ஸ் அனுப்புங்க. கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க, டீடைல்ஸ் வரும், அது எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரீச் ஆயிரும். இல்ல அது உங்களுக்கு பண்ண தெரியலன்னா மெயில் ஐடி தரேன், உங்களோட மெயில் ஐடியில இருந்து எனக்கு ரைட் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்கனாலே போதும். நான் அது வந்தோன்னு உங்களுக்கு கால் பண்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நானும் கத்துக்கிறேன், நீங்களும் என்கிட்ட கத்துக்கோங்க. எனக்கு எல்லா விஷயம் தெரியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன். தப்பு இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து வளருவோன்றதான் என்னோட மோட்டிவேஷன், மோட்டோ. அதுதான் என்னோட நிக்குது. இது போக வேற என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா லைஃப் எப்படி கொண்டு போகலான்றத பத்தியும் சொல்லி தரலான் இருக்கேன். அதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட்டா யூடியூப் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் அந்த வெபினார்ல மீட் பண்ணுவோம். மறுபடியும் ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த யூடியூப் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நான் ஒரு பார்ட்னரா சேர்ந்தது காரணம் நீங்க தான். நீங்க இல்லைன்னா இப்ப நான் உட்காந்து பேச முடியாது. ரொம்ப நன்றி.